ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா there is a tank made up of glass of refractive index 1.5 with a thick bottom. அப்போ இவர் தான் பாட்டம். ஓகே, ஸோ இங்கே refractive index 1.5. அப்போது a student finds that irrespective of what the incident angle I, இப்போ இங்கே incident angle என்னவா இருந்தாலும் for a beam of light entering through the liquid, light reflected from the liquid glass interface, அப்போ இந்த இன்டர்ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிற இவர் is never completely polarized. அப்போது இது நடக்கணும் அப்படின்னா வாட் இஸ் தி மினிமம் வேல்யூ ஆஃப் மியூ, தட் இஸ் வாட் தே ஆர் ஆஸ்கிங். ஓகே, அப்போது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட்டு போலரைஸ் ஆகவே கூடாது. அப்போ எப்போ போலரைஸ் ஆகும்? ஓகே, போலரைஸ் எப்போ ஆகும் அப்படின்னா ஒன்லி இஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இது யூஸ் ஃபார் வாட் டு சே லிக்விட். ஓகே, லிக்விட் கிளாஸ் இன்டர்ஃபேஸ். இந்த liquid glass interface if the angle of incidence is greater than, okay, which is equal to Brewster's angle, okay, இந்த condition satisfy ஆனால் மட்டும்தான் polarization நடக்கும். ஓகே, அந்த ஆங்கிளுக்கு பேர் தான் we will call it as Brewster's angle, theta b ன்னு வச்சுக்கலாம், இல்லை IB கூட, which is fine. ஓகே, அப்போது யூஸ்வலாக இது ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் polarization நடக்கும். ஓகே, அப்போது here what I can say, your Brewster's angle can be greater than your incident angle here. இங்கே ஆல்ரெடி ஐ போட்டாங்க, அப்போ இங்கே ஐ ப்ரைம்னு போட்டுக்கிறேன். ஓகே, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட்லாம் போலரைஸ் ஆகாது. ஓகே, தட் இஸ் வாட் தி திங் வி ஷுட் நோட் அவுட். அப்போது ஹியர் இஃப் யூ டேக் tan, ஸோ tan theta b should be greater than tan I prime. இது வந்து angle of incidence at this point, இங்கே வர angle of incidence. ஓகே, அப்போ this is what we have to find. இப்போ ஃபஸ்ட்டு tan I prime போயிடலாம். ஸோ tan I prime என்னவா இருக்கும்? sin by cos. ஸோ sin I prime by cos I prime. இது என்னென்னு எழுதிக்கலாம்னா sin I prime divided by root of 1 minus sin square I prime. இப்போ நமக்கு I prime தெரியாது. அப்போ இந்த I prime நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, here if you see, இங்கே angle of refraction என்ன இருக்காரோ அதுதான் இங்கே angle of incidence, கரெக்டாக? ஸோ both are same, ஸோ alternate angles. அப்போது ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஃபார் ஃபஸ்ட்டு இப்போ நான் எழுத போகிறது வந்து ஃபார் ஏர் லிக்விட் இன்டர்ஃபேஸ். ஓகே, லிக்விட் ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் கொடுத்துருக்காங்களா? இல்லை, கொடுக்கல. இட் இஸ் நாட் கிவன். யா, ஸோ மியூ கொடுத்துருக்காங்க, இட் இஸ் மியூ. அப்போ என்ன பண்ணலாம், அங்கே சைன் ஐ பை சைன் ஆர், இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனும் இந்த இன்சிடென்ட்டும் சேம். அப்போ சைன் ஐ பை sin I prime எழுதுறேன், ஏன்னா இங்கே I prime பேர் போட்டோம், which is equal to mu. This is what we have. அப்போ இங்கிருந்து sin I prime என்ன கிடைக்குது? ஓகே, ஸோ ஃப்ரம் ஹியர் ஒன் திங், இதை பிரிச்சிடலாம். நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். அப்போ ஹியர் sin I by sin I prime, what will be the refractive index of this? It is simply mu we wrote, let it be mu. ஓகே, இந்த ஸ்டெப்பு தேவையே இல்லை. ஓகே, ஃபைன், let it be as it is. அப்போ next step what we can find is we have to relate this sin I prime. அப்போ sin I prime will be equal to what? This will be sin I by mu. இப்போ இங்கே இந்த ரிஃப்ராக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் இங்கே இருக்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து இங்கே நடக்கிற ரிஃப்ராக்ஷனை பொறுத்து தான் இருக்கார். அப்போ இங்கே இஃப் யூ கீப் ஆன் இன்க்ரீஸிங் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இங்கே when it crosses critical angle, your angle of refraction will be maximum, கரெக்டாக? அதுக்கு மேலே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணும், இங்கேயே லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிடும், இது உள்ளவே வர முடியாது. அப்போது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன் திஸ் ஃபஸ்ட்டு மீடியா, பேர் ஆஃப் மீடியா ஷுட் பி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே, அப்போது இவர் மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா, ஓகே, இஃப் திஸ் நீட்ஸ் டு பி மேக்ஸிமம், this should be 90 degree. அப்போது I can write sin I prime is nothing but sin 90 is nothing but 1. அப்போது 1 by mu. அப்போது இவரை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள், you will get everything. Okay, so here tan I prime will be equal to what? Sin I prime is nothing but 1 by mu. So 1 by mu divided by root of 1 minus 1 by mu square. Okay, this is what we are getting. அப்போது here if you solve this, finally you should get what is I prime. So let me solve this. So sin I prime,
Here we have what is IB. Yeah, I hope we have everything. Tan I prime we found. அப்போது tan theta b நமக்கு இன்னும் வரல, இது கிடச்சிடுச்சு. அப்போ tan theta b கண்டுபிடிச்சிடலாம். ஸோ tan theta b, okay, so Brewster's angle, okay, so this will be equal to what? It is nothing but refractive index, okay, n21, which is nothing but n2 by n1, okay, இது polarization condition. அப்போ இங்கே இருக்கிற refractive index 1.5, அப்போ 1.5 divided by mu, okay. அப்போது இந்த tan I prime இந்த கண்டிஷனை கூட்டு வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். வாட் we will get, so tan theta b க்கு பதிலாக 1.5 by mu, which is equal to, sorry, it should be less than, sorry, greater than what? Tan I is 1 by mu divided by root of 1 minus 1 by mu square. Okay, this we have to solve. Equal போட்டு சால்வ் பண்ணிக்கலாம், கடைசியில் ஈக்குவாலிட்டியை போட்டுக்கலாம், இன்இக்வாலிட்டியை. அப்போ 1.5 by mu, which is equal to 1 by mu root of mu square minus 1 by this mu, I can take it out, 1 by mu, 1 by mu, 1 by mu will get cancelled. Appo here we are getting square on both sides. This 1.5 I can write as 3 by 2. Appo square pannina 9 by 4 mu square, which is equal to 1 by mu square minus 1. So we have to solve this. But 9 mu square minus 9, which is equal to 4 mu square. But then what we will get, so bring this here, 5 mu square, which is equal to 9. Appo mu, which is equal to 3 by root 5. So we are getting 3 by root 5. Appo it should be in equality, this should be greater than mu by root 3 5. Okay, appo minimum value should be equal to 3 by root 5.